ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. இதோ கிறிஸ்தவர்கள் என்றாலே பாடுகள் தானா? கிறிஸ்தவர்கள் என்றாலே நாங்கள் வேதனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? நாங்கள் ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும்? ராஜாதி ராஜாவும் கர்த்தராகிய கர்த்தருமாய் இருக்கிற பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தானே நாங்கள். பின்பு ஏன் நாங்கள் போராட்டத்தில் வாழ வேண்டும் என்று ஒருவேளை நாங்கள் கண்ணீரோடும் கேள்விகளோடும் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கலாம் ஐயா. ஆனாலும் உன்னுடைய அபிஷேகம், அப்பா, எங்களுடைய அபிஷேக குறைவுதான் எங்களுடைய போராட்டத்திற்கு காரணம், எங்களுடைய காரியங்கள் தான் எங்களுடைய போராட்டத்திற்கு காரணம் என்று நீர் பேசின அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் இயேசப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. இந்த நாள் வரையிலும் ஐயா எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் பெரிதாக பார்த்து கொண்டு, எங்களுடைய கண்ணீர்களை நாங்கள் பெரிதாக பார்த்து கொண்டு, அப்பா, எங்களுடைய துக்கங்களையும் எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய மீறுதல்களையுமே நாங்கள் பெரிதாய் பார்த்து கொண்டு, அப்பா, இதை நாங்கள் மறந்து விட்டோம் இயேசப்பா. இதோ இந்த வேளையில எங்களை ஒவ்வொருவரும் நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி அன்பின் பாதபடியில் ஒப்புக்கொடுக்கிறோம். இல்லை ஐயா, இந்த வேதனைகளை பார்க்கிலும் உம்முடைய அபிஷேகம் பெரியது, இந்த வேதனைகளை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகள் பெரியது, அந்நிய பாஷை பெரியது. நாங்கள் எதை சேர்த்து வைக்க வேண்டுமோ அதை சேர்த்து வைக்க நீர் உதவி செய்வீராக. காலைதோறும் உம்முடைய சமூகத்தை தேட நீர் உதவி செய்வீராக. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஐயா. முதலாவது உம்முடைய அபிஷேகத்தை எங்களை நிரப்புங்க ஐயா. அபிஷேகம் சகல நுகத்தடிகளை முறிக்கும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. எங்களை அபிஷேகத்தால் நிரப்புங்க அப்பா. இதை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய அபிஷேகத்தால் நிரப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. ஒவ்வொருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நாடுகளில் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. அப்பா, எலும்புகளில் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. சிந்தையில் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இருதயத்தில் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. நாங்கள் எழும்பி நிற்கத்தக்கதாக, எல்லா காரியங்களையும் சுட்டரிக்கத்தக்கதாக, எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக இயேசப்பா உம்முடைய அபிஷேகத்தில் நிரப்புங்க. அந்நிய பாஷையால் நிரப்புங்க. காலைதோறும் உம்முடைய சமூகத்தை தேட உதவி செய்வீராக. எல்லா தூக்கங்களை கத்தர் எடுத்து போடுங்கப்பா. எல்லா நிர்விசாரங்களை கத்தர் எடுத்து போடுங்க ஐயா. எல்லா பலவீனங்களை எடுத்து போடுவீராக. இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் விடியற் காலம் எழுந்து ஐயா நாங்கள் எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரோ அதை நாங்கள் சேர்த்து வைக்க உதவி செய்வீராக. அந்த நாளுக்கு தேவையான அபிஷேகத்தை சேர்த்து வைக்க உதவி செய்யுங்க. அந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க உதவி செய்யுங்க. அந்த நாளுக்கு தேவையான பலனை சேர்த்து வைக்க உதவி செய்வீராக. எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் பயப்படாமலும் நாங்கள் கலங்காமலும் இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் ஐயா, அது கண்ணீர் இல்லாத ஆசீர்வாதம் ஐயா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் பிரியமாய் இருக்கிறீர். நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீர் பாராட்டுகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி பெருமையாக்கி அன்பின் பாதபடியில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முடிவு உண்டாக்க நீர் உதவி செய்வீராக. இன்றைய நாளிலிருந்து எங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு அப்ப நாளைய தினத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், அன்பின் பாதபடியில் ஒப்புக்கொடுக்கிறோம். மீட்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.